இப்போ ஜீவா ஒரு விஷயம் சொல்கிறாங்க, க்ளீன் கவர்மெண்ட் அப்படின்றது. இப்போ ஆதவ் அர்ஜுனா அவர்களாக இருக்கலாம், ராஜ்மோகனாக இருக்கலாம், எல்லாருமே சட்டமன்றத்தில் பேசுகிறப்போ நாங்கள் பார்ட்டி ஃபண்டு வாங்குறது கிடையாது, டெண்டர் கோர்றப்போ நிறுவனங்கள்ட்ட எல்லாம் நீங்கள் யார்கிட்டையும் காசு கொடுக்க வேண்டாம் அப்படின்னு. இப்போ அதை சொல்ல இந்த 100 நாளில் நாங்கள் அதை அச்சீவ் பண்ணியிருக்கோம். எந்த முதல்வரும் இது வரைக்கும் சொல்லவே இல்லை, கேட்டால் கொடுக்காதீங்க, என் பேரை சொல்லுங்க, இதுதான் எங்களோட ஒரு தனித்துவம்ன்றார். எப்படி பாக்குறீங்க இந்த 100 நாள் லஞ்சம் ஊழல்? கேட்டா கொடுக்காதீங்க, லஞ்சம் கேட்டா போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணலாம், அப்படிதானே? நம்பரே கொடுத்துருக்கீங்க. ஆமா, அந்த நம்பர் கொடுத்து பேசினவங்க யார் யார் மீது குற்றச்சாட்டினாங்களோ அந்த லிஸ்ட் எல்லாம் போலீஸே சம்பந்தப்பட்டவங்கள சொல்லிடும், அப்படிதானே? அமுதன் வழக்குல என்னாச்சு? கோயம்புத்தூர்ல அமுதன் வழக்குல அந்த தம்பி போய் போதைப் பொருள் பயன்படுத்தினவங்க சந்தேகத்தின் பேரில் யார் யார் பேர் சொன்னாங்களோ அவங்க எல்லாம் அடுத்த நாள் 20 நாள் அடிச்சு அந்த பையனை கொண்டிருக்கிறாங்க. இவங்க சொல்லக்கூடிய லஞ்ச ஒழிப்பு ஊழல் ஒழிப்புக்கு பின்னால் இந்த மாதிரியான அபாயகரமான அரசியல்லாம் இருக்கு. இந்த தூய்மைவாதம் ஊழல் இல்லாத தன்மைங்கிற பேசுவதற்கு முன்னாடி இந்த மாதிரியான அரசியல்லாம் இருக்கு. இவங்க பாட்டுக்கு போய் எதுவாக இருந்தாலும் கம்ப்ளைண்ட் பண்ணி ஃபோன் நம்பர் பண்ணி சொல்லுங்கிறாங்க. சொன்னா அடுத்த நிமிஷம் சொன்னவன் உயிருக்கே போயிருக்கே. 100 நாள்ல இது நடந்திருக்கு. இதுக்கு என்ன இது? ஊழல் ஒழிப்புனா இது என்ன? இருக்கிற தனியார் எல்லாத்தையும் பிரைவேட் ஆக்குறதுக்கான முயற்சி நடக்குது. பிரைவேட் ஆக்குறதுக்கு பேர் தான் ஊழல் ஒழிப்பா? லீகல் பண்ற ஊழலை லீகல் பண்றதுதான் கார்பரேட்டும் பிரைவேட்டும். அது இங்க அதுக்காக நடந்திருக்கு. எந்த ஆய்வும் இல்லாம நிறைய தனியார் பள்ளிகளுக்கும் தனியார் மருத்துவமனைகளுக்கும் ஆன்லைன்லயே நீங்க அனுமதி வாங்குங்கன்னு இருக்காங்க. இதுக்கு பேர் இதுவும் ஊழலின் வடிவம் இல்ல. ஆன்லைன்னா இடைத்தரகர்கள் இல்லாம நீங்க எதுவும் காசு வாங்கி ஒரு அழுத்தம் கொடுக்காம இருக்கிறதுக்கு தான் டிரான்ஸ்பரன்சி, வெளிப்படைத்தன்மை வரதுக்கு தான் ஊழலை குறைக்கிறதுக்கான. நிர்வாகத்திடமும் தனியாரிடம் இருந்து பணம் வாங்காம நாங்க செஞ்சு தரோம்னு சொல்றீங்க. எந்த ஆய்வும் இல்லாமல் எந்த விஷயம் இல்லாம பிரைவேட் செக்டார் உள்ள வருது, மத்திய அரசு தலையீடு வருது. மத்திய அரசு எத்தனை பிரைவேட் ஸ்கூலு எத்தனை இதுக்கு நீங்க ஆய்வு உடனடியாக கொடுத்துருக்கீங்க? எந்த அடிப்படையில் கொடுத்துருக்கீங்க? எதுக்குமே ப்ரொசீஜர் இருக்கு சார். அது எதுவுமே இல்லாம எந்த ஆதாரம் இல்லாம குற்றச்சாட்டு. எந்த ஆதாரம் இல்லாம எத்தனை தனியார் ஒரு பள்ளி சொல்லுங்க, எந்த பள்ளின்னு ஒரு பள்ளி சொல்லுங்க. எங்க லைவ்ல தானே இருக்கீங்க, சொல்லுங்க. சிபிஎஸ்இ மருத்துவமனை எந்த ஊர்ல எந்த பள்ளின்னு சொல்லுங்க. ஆய்வு இல்லாம வந்திருக்கு. 10 நிமிஷம் நடவடிக்கை எடுக்கிறோம். எந்த பள்ளி எந்த ஊர்ல எந்த ஆய்வு இல்லாம நான் கொடுத்தோம் சொல்லுங்க. காசு வாங்காம கொடுத்துருக்கோம். அதை நீங்க ஏதோ நாங்க ப்ரொசீஜரை மீறி சொன்னதா அபாண்டமா சொல்றாருங்க ஐயா. அதாவது ஊழல் ஒழிப்பு, இந்த லஞ்சம் வாங்காம இருக்கிறது, இது குறித்த வரையறையிலேயே மிகப்பெரிய ஒரு மாற்று கருத்து விஷயங்கள் இருக்கு. 19 இது எல்லாமே சங்கர் படத்துல வர மாதிரி தான் இவங்களுக்கு. அதைத்தான் சுதந்திர தினத்து அன்னைக்கு வயர்மேன் தண்ணி அடிச்சிருந்தாரு, அதனால அந்த வயர்மேன் போய் பட்டுச்சுன்னு ஒரு சராசரி ஒரு லேமேன் புத்தியில இதுதான் லஞ்சம், இதுதான் ஊழல், இவங்க தான் தப்பு செய்வாங்க, கருப்பா இருக்கவங்க தான் ஊழல் வாங்குவான்னு இவங்க பதிஞ்ச அந்த பிம்பத்தினுடைய தொடர்ச்சியா தான் அந்த கவர்மெண்ட். ஊழல் ஒழிப்புன்றதுல அந்த நோக்கம் ஊழல் ஒழிப்புங்கிறதுக்கு அடிப்படையே வேறங்க. ஊழல் ஒழிப்புங்கிறது கார்பரேட் எதிர்ப்புல இருந்து இருக்கு, தனியார் மய எதிர்ப்புல இருந்து இருக்கு. அது ஒரு அடிப்படையான அரசியல். இவங்க நினைக்கிற மாதிரி எந்த லப்பரும் கிடையாது. ஊழல் ஒழிக்கும் ரப்பர் அப்படின்னு சங்கர், மணிரத்னம், கமலஹாசன், இப்ப விஜய்ட்டு அந்த லப்பர் வந்திருக்கு. நீங்க சொல்லுங்க இன்னொரு இடம் ஜீவா, கிட்டத்தட்ட தனியார் மயத்தை நோக்கி இவங்க கண்டிப்பா நகர்றாங்க. அதுல எந்த இதுவும் கிடையாது. இவங்க எல்லாமே பிரைவேட் செக்டாரை நோக்கி தான் நகர்றாங்க. இவங்களுடைய அரசு பள்ளிக்கு போய் டாய்லெட் சரியில்லைன்னு சொல்றதுடைய நோக்கம்லாம் திட்டமிட்டு வர்றதுதான். அரசு சரியில்லை, அரசு பள்ளிகள் சரியில்லை. இந்த அரசு பள்ளியில படிச்சுதான் அமெரிக்காவுக்கு போனவெல்லாம் தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் பெருமை சேர்த்திருக்கான். அப்புறம் இன்னொன்னு ஊழல் ஒழிப்புங்கிறாங்களே. ஏங்க வைகோ வெளிப்படையா பேசினாராங்க, என்னுடைய எம்எல்ஏக்கள் 2 பேரை ராஜினாமா செய்ய சொன்னாங்கிறாங்க. இவங்க சொல்றாங்க இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு நடந்ததுங்கிறாங்க. உங்களுக்கு கேஸ், சுப்ரீம் கோர்ட் கேஸ்ல ராஜினாமா செய்வதற்கும் பின்னணி என்ன, இது யாருக்கு சாதகமா அமையும் என்று பார்த்தால் இதுவும் ஹார்ஸ் ரைடிங் தான். சுப்ரீம் கோர்ட் ஹியரிங்ல அது இருக்கு. இவங்க கட்சித்தாவல் தடை சட்டம் வராம நாசுக்கா இவங்க செய்யறாங்கிறது உலகத்துல யாருக்குமே தெரியாதா? ரொம்ப ஓப்பனா கட்சித்தாவல் தடை சட்டம் வந்துருங்கனால ரிசைன் பண்றாங்க. வைகோ சொன்னாரு, எதுக்குங்க சம்பந்தம் இல்லாம வைகோ போய் உங்க 2 எம்எல்ஏவை ராஜினாமா செய்ய சொன்னா? அதுக்கு ஏதாவது ரீசன் இருக்கா? ஏதாவது இருக்கா? சரி, அந்த எம்எல்ஏக்களுக்கு அந்த தொகுதிக்கு நல்லது செய்யணும்னா ஏன் ராஜினாமா செய்யாம விஜய் நல்லது செய்ய மாட்டாரா? ரெண்டா பார்க்கலாம். நம்ம இது குதிரை பேரம்ன்ற குற்றச்சாட்டு இருக்கு, அது விவாதத்திற்குரியது. நான் அதை ஒதுக்கி வைக்க முடியாது, அது பேசுபொருள் தான். ஓட்டுக்கு பணம் கொடுக்கறது எவ்வளவு மோசமானதோ குதிரை பேரம் அதை விட ஜனநாயகத்துக்கு கேடானதா. அது என்ன முடிவு வருதுன்னு பார்க்கலாம். இன்னொரு போர்ஷன் தான் பெருமாள் மணி சொன்னது. எப்படி ஒரு 6 கோடியை ஒதுக்குறாங்க, நீங்க இதுக்கெல்லாம் கஷ்டப்பட வேண்டாம், நீங்க எங்கேயும் லஞ்சம் வாங்கக்கூடாது, ₹1 வாங்கக்கூடாது, அதை தான் ஒரு கிளீன் கவர்மெண்ட், பார்ட்டி ஃபண்டுன்னு ஒன்று இருக்கக்கூடாது, டெண்டர் எல்லாமே டிரான்ஸ்பரண்ட் அப்படின்னு சொல்றது, அந்த கிரெடிட் நம்ம கொடுக்க வேண்டாம்ன்றீங்களா? இது எல்லாமே தோற்ற மயக்கம்ங்க. இவங்க நல்லா கவனிச்சு பாருங்க. அடுத்த நாள் எல்லாமே சரியாயிருச்சு. அப்போ ரோட்ல பெண்கள் கத்துறது, புலம்புறது, இவங்க கட்சிக்காரங்களே ஊழல் வாங்கிட்டாங்க, லஞ்சம் வாங்கிட்டாங்கன்னு சொல்றதுன்னா அதெல்லாம் இவங்க தவிர்த்துட்டு அதை விடுங்க. சராசரியா என்ன நடக்குதுன்னா இவங்க அறிவித்த திட்டங்களா இருக்கட்டும், பயனாளிகளுக்கான விஷயங்கள் இருக்கட்டும், எல்லாத்துலயும் ஊழல் இருக்குங்க. ஊழல் இல்ல, இவங்க எல்லா ஆபீஸும் செக் பண்ணிட்டாங்களா?
தஞ்சாவூர், மதுரை, மன்னார்குடி எல்லா இடத்துலையும் போயிட்டு யாருமே இப்போ லஞ்சம் வாங்கலையா? இவங்க வீட்டில் ஒரு வேலை நடக்குது, உங்களுக்கு வந்து இது போடணும், ஈபியை கூப்பிடுறீங்க, வீட்டில் தோண்டி போட்டுட்டாங்க, உடனே வர்றீங்க, கொள்றீங்க. நீங்கள் யாருக்குமே லஞ்சம் கொடுப்பதில்லை, லஞ்சம் வாங்குவதில்லை, எல்லாரும் பயந்து மிரண்டு போயிருக்கிறாங்களா? சும்மா போகிற போக்கில் ஆட்சியாளர் நீங்க சொல்றது ஒரு 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 சிஸ்டத்தை ஒழிக்கிறதுக்கான முயற்சி. ஆட்சியாளர்கள் எப்படி இருக்கிறாங்க? இப்போ அமைச்சர்கள்லாம் சொல்றாங்க, நாங்கள் ₹1 இது வரைக்கும் 100 நாள் ஆயிடுச்சு, ஒத்த பைசா நாங்க வாங்கினது கிடையாதுங்க அப்படின்றாங்க. அந்த கிரெடிட்டை கொடுக்கலாமா அந்த அரசு? பழனியில 2 கோடி ரூபாய்க்கு 100 கோடி மதிப்புள்ள விஷயம். பழனியில ஒரு ஏக்கர் 100 கோடியா ஜீவா? அபாண்டமா சொல்லக்கூடாதுங்க. 100 கோடியாங்க பழனியில ஒரு ஏக்கர். சரி, எவ்வளவு மதிப்பு? சென்னையில கூட இன்னும் ஒரு ஏக்கர் 100 கோடி வரலங்க. ஒரு அரசு மேல இவ்வளவு அபாண்டமா குற்றம் சொல்றதா? ஆனா இஷ்யூ இருக்கா? அது ஒத்துக்கிறீங்க? எங்க இஷ்யூ இருக்குங்க. ஆனா அதுக்காக வந்து பழனி மலையடி வாரத்துல ஒரு ஏக்கர் 100 கோடின்னு சொல்றதுலாம் அரசு மேல அபாண்டமா குற்றம் இல்ல. இப்ப நீங்க எப்படி மதிப்பிடுறீங்க ஜீவா? நீங்க எப்படி மதிப்பிடுறீங்க இந்த 100 நாள் ஆட்சியை எப்படி மதிப்பிடுவீங்க? இப்ப வில்சன் சொன்னார், எந்த தனித்துவமான திட்டமும் இல்ல, குழப்பம் தான் இருக்குன்னு. அவர் லஞ்சத்தை ஒழிக்கிறது ஃபோக்கஸ். நீங்க எப்படி இந்த 100 நாளுக்கு எப்படி நீங்க மதிப்பெண் எப்படி கொடுப்பீங்க? ஏங்க, இது திட்டமிட்டு ஒரு விஷயம் எதுவுமே நடந்துகிட்டு இருக்கு, பெரிய மாற்றம் வரப்போகுது, வட இந்தியாவிலேயே விஜய்க்கான பெருமை வந்துருச்சு, அடுத்து அவர் பிரதமர் தான், இதைத்தான் அவங்க வந்திலிருந்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இந்த கவர்மெண்ட் வந்த நாள்ல இருந்து 120 சீட்டு விசில்ல வேணும், அதுக்கான முயற்சிகள் தொடர்ந்து நடைபெறுது. அப்புறம் அவர் வேற எங்கேயோ போயிட்டாரு, அடுத்தது அமெரிக்கா பிரதமர் தான் அப்படிங்கிற அந்த ரேஞ்சுக்கு மிகைப்படுத்தல் தான் இருக்கு. மிகைப்படுத்தல் தான் இங்க இருக்கு. யதார்த்தத்துக்குள்ள வரல. யதார்த்தத்துல அவங்க கொடுத்த வாக்குறுதிகள் கடந்த ஆட்சியில் இருந்ததனுடைய நீட்சி கூட இல்லாம தான் மக்கள் இருக்கிறாங்க. அதை விட மோசமா இந்துத்துவா பண்பாட்டு தளத்துல உள்ள வருது. திராவிடத்து கையில இருந்த மொழி அரசியல், நதிநீர் அரசியல், நீட் எதிர்ப்பு, இதற்கு எல்லாம் சட்டப்பேரவைக்குள்ள நாங்க தீர்மானம் கொண்டு வந்திருக்கோம். திராவிடத்தின் கையில இருந்த எல்லா அரசியலும் இன்னைக்கு தாவேகா கையில இருக்கு. நாங்க இந்துத்துவாக்கு எங்க ஆதரவு போறோம்? இருங்க சொல்றேன். எங்க போறோம்? இது என்ன அபாண்டமான, எந்த ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டு? நான் பேசவே இல்ல. பெரியார கொள்கை தலைவரா வச்சு வந்த பிறகு ஒரு விஷயம், பெரியார கொள்கை தலைவரா எல்லா கட்சியும் தான் வச்சிருக்கு. ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லுங்க, நான் ஷபீர்ட்ட போறேன். இப்ப இந்துத்துவா வருவதற்கான அபாயம்னா எந்த புள்ளி, அதை மட்டும் விளக்குங்க. நான் ஷபீர்ட்ட போறேன். எங்க சந்தேகம் உங்களுக்கு? இந்த அரசு வந்ததற்கு பிறகு உங்களுக்கு இந்துத்துவ அமைப்புகளுக்கான பலம் கூடியிருக்கு, எதையும் செய்யலாங்கிற எண்ணம் வந்திருக்கு. குர்பானி விவகாரமா இருக்கட்டும், திருப்பரங்குன்றம் விவகாரமா இருக்கட்டும், அதில் அவர்களுடைய செயல்பாடுகள்ங்கிறது ரொம்ப வெளிப்படையா வந்திருக்கு. ஏன்னா இந்த கவர்மெண்ட் அவ்வளவு எதிர்த்து செய்யாதுங்கிறது. திருவொற்றியூர்ல ரொம்ப இயல்பா முஸ்லீம் இந்து கடைகள் இருக்கிற இடத்துல போய் மிரட்டல் நடந்திருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறது மட்டும் இல்ல, இன்னொன்னு சொல்லிடுறேன், இந்துத்துவ அமைப்பு அப்படி இதாயிட்டாங்கன்னு சொல்லி ரொம்ப பலமா இருக்கிறாங்க, நம்பிக்கை காப்பாத்துறாங்க இந்த அரசு. அவங்க கண்டிப்பா இந்த அரசு மீது அவங்களுக்கு அவ்வளவு நம்பிக்கை இருக்கு. கூட்டணி கட்சியினர் எல்லாம் விட்டு இடதுசாரிகள், கூட்டணி கட்சியினர் என்ன நடந்திருக்கு, அப்படி என்ன எடுத்து பேசியிருக்காங்க? காங்கிரஸ் என்ன பேசியிருக்கு? காங்கிரஸ் வந்தோடனே ஆளுநருக்கு ஆதரவா தானே பேசினாரு விஸ்வநாதன். இந்த மாதிரி விஷயங்கள் தான் நடக்குது. அது மட்டும் இல்ல, ஜபமாலைகள் வர்றதையும் சேர்த்து தான் சொல்றேன். ஜபமாலை வர்றதும் RSS அஜெண்டா தான். அரசுக்குள்ள இது எல்லாமே RSS வருவதற்கான வித்து தான்.